ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு பிஸ்கட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 150 கிராம் இருக்கும். இதை நம்ம நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவுக்கு நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறதா பண்ணலாம். ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கணும், இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பட்டர் ஃப்ரீஸாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும், முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும். ஸோ நெய் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். சுகரும் அதே மாதிரி 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாட்டு சர்க்கரைனால அரைச்சாலும் பெரிய ஒரு வித்தியாசம் தெரியல. இப்போ நம்ம 100 கிராம் நெய்யை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் பட்டரை பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யை நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்கள், பீட் பண்ணோன்னா எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நான் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை, ஏலக்காயோடு அரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு செய்கிறதுனா ரொம்ப ஹெல்த்தியானது தான் இது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் நம்ம சலிச்சு வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம். கோதுமை மாவு வீடியோவுக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரியுது, மைதா மாவு மாதிரி இருக்குது. ஆனால் இது கோதுமை மாவு தான். கோதுமை மாவு போட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுன்றது இல்லை, சும்மா லைட்டாக பிசைஞ்சால் போதும். எல்லாம் செய்கிற மாதிரி. தேவைன்னா கொஞ்சம் பால், 2 ஸ்பூன் அந்த மாதிரி பால் ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பால் ஆகிடுச்சு. 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் பால். 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஒயிட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதே போதுமானது, பாலே தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கணும் கையில், விரிசல் விழாத மாதிரி. அப்படி இல்லாட்டி நம்ம சப்பாத்தி அழுத்துவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மூடியை வச்சு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட் விரிசல் விழாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். விரிசல் விழுந்தாலும் பேக் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு விரிசல் இருக்கும். இது பாருங்கள், இது கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கையில் தட்டுற மாதிரி இருந்ததுன்னா 2 கையை வச்சு இது மாதிரி தட்டலாம். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக 2 விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், ப்ரெஸ் பண்ண விரிசல் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். லைட்டாக நான் ஒன்று சின்னது ஒன்று பெருசு அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே ஏதாவது சின்ன சின்ன ஹோல் மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபோக் வச்சு இது மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். கீழே உப்பு வச்சு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேக் பண்ணியாச்சு. பிஸ்கெட் எப்போதுமே பேக் பண்ண உடனே சூடாக நம்ம எடுக்கக்கூடாது. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறின உடனே நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. கூலானோடனே எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நமக்கு தேவைன்னா ஏதாவது கிஸ்மிஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், சும்மா டாப்பிங்ஸ் மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நம்ம இது மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். 150 கிராம் நான் கோதுமை மாவு எடுத்ததுக்கு எனக்கு ஒரு 15 பிஸ்கெட்ஸ் வந்தது. உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம நாட்டு சக்கரை வச்சு செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு போடுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.